The climax scene ஷூட் பண்ணும்போது இருந்த ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? சொல்லலாம் அது. Sunland Refined Sunflower Oil and Poppy Matches for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jaychandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant. Powered by JNN Institutions, Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள். ரமேஷ் திலக் ப்ரோ. ஹலோ யாமா. உங்க பேரை சொன்னாலும் எதுக்கு இத்தனை பேருக்கு இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ற சீன் இவ்வளவு ஒரு ஐகானிக் சீன் வந்து நாங்க ஆக்சுவலி பார்த்ததே இல்ல. படிக்கட்டுல சறுக்கிட்டு வந்து பேண்ட் கிழிஞ்சு போய் முதல் தடவை அந்த பொண்ணை பாக்குறதுங்கிறது முதல் தடவை கேட்ட உடனே நான் சொன்னேன் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப பயங்கர பிரில்லியண்டா இருக்கு. and then followed by அந்த பொண்ணை செருப்பு தூக்கி அடிக்கிறது. நான் இவ்ளோ பேசுறேன், ஆக்சுவலி படம் முடிச்சுதான் நான் இவ்ளோ பேசுறேன். செட்ல எல்லாருமே ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவளை பாதுகாத்துக்கணும் போலன்னு தான் இருப்பேன். அந்த சோகத்தை வந்து மறைச்சிக்கிட்டு தனியா வந்து அப்படி பயங்கரமா அழுவீங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப முக்கியமான சீன். எனக்கு என்னுடைய இத்தனை வருஷம் சினிமாவுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிற ஒரு சீன் எனக்குள்ள ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே சேர்ந்து வந்தது தான் அந்த ஒரு சீன். குட் நைட் படத்துல இருந்து கூப்பிட போற ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து யார் வேணா கண்டிப்பா முன்னேறலாம், பட் ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய ரமேஷ் திலக் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். The Behind Woods Gold Hall of Fame actor in a supporting role 2023, Ramesh Tilak for Good Night. Chilmaka ho, chilmaka, chilmaka ho, vaazhkaiyile konjam kuda chill panna neramilla namakku enjirikku vaazhkaiyile kastam nastam patham varum kaalathile panjam pola nenjirunda kavala illa. ஓகே, அண்ட் அடுத்ததாக இன்வைட் பண்ண போகிறது ஒரு கொரட்டையை வச்சு வாழ்க்கையில் இவ்வளோ சீரியஸான இஷ்யூ இருக்கிறத சூப்பராக காமிக்க முடியும் அப்படிங்கிறத அழகான படமாக நமக்கு கொடுத்த டைரக்டர் விநாயக் சந்திரசேகரன் அவர்களை ஒரு பெரிய கைத்தலோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். The Behind Woods Gold Hall of Fame Filmmaker 2023, Vinayak Chandrasekharan for Good Night. ரமேஷ் திலக் ப்ரோ. ஹலோ யாமா. எஸ், பாருங்க ரமேஷ் அண்ணா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்க பேரை சொன்னாலும் எதுக்கு இத்தனை பேருக்கு இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னா என்ன இல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு அப்படி வந்து நீங்க முன்னேறி இருக்கீங்க இல்லையா. சோ அவங்கள ஒருத்தங்களா பார்த்து இதே மாதிரி தவுல்கார காதல உள்ற மாதிரியே கத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி குட் நைட்டுக்கான முதல் அவார்டு நாங்கள் இப்போ தான் வாங்குகிறோம். இனிமேல் தான் மற்ற அவார்ட்ஸ்க்கெலாம் போவோம். ஏன்னா போன வருஷம் ஷூட்டில் இருந்தோம், ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் கொடுத்ததே எங்களுக்கு ஒரு பெரிய அவார்ட். பட் ஒரு பொருளாக நாங்கள் வாங்குறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இதுதான் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எனக்கு இந்த படத்தில் ரமேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்த இவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா யாருக்குமே நான் தேங்க் பண்ணல ப்ராப்பராக. மணிகண்டன் இந்த படத்தில் எனக்கு கூட நடித்ததுக்கும் சரி, என் சீன்ஸ் பண்ணதுக்கும் சரி, விநாயக் கொடுத்த என் மேலே வச்ச ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி, என்னை நம்பி இந்த ரோல் நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கும் என்னோட ப்ரொடியூசர் யுவராஜுக்கும் சரி, கூடலாம் சகிச்சுக்கிட்டு நடித்த மீதா என்னோட பேரா பண்ண ரேச்சல் அவங்க, உமா அம்மா, பாலாஜி சக்திவேல் சார் அவங்களோட பேரா பண்ணுவாங்க, ஷான் ரோல்டன் அவருக்கு எல்லாருக்குமே எங்கள் டீமாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இழுத்துட்டு போனாலும் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிட்டோம் அந்த டைம்லேயே. இது வந்து முழுக்க அவரும் இவரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து போட்டதில் நாங்கள் எல்லாருக்குமே ஆளாளுக்கு எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து படமும் நல்லா போகி எனக்கும் நல்ல ஒரு கேரக்டர் கிடச்ச, என் நேம் நல்லா வந்திருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை வச்சு இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம ஓடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா. ஸோ அது எனக்கு குட் நைட் வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ் அ லாட். ஸோ சக்ஸஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ பின்னாடி எல்இடி செக்மெண்ட் வரும். ஒரு சில பிக்சர்ஸ், மூவி சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் தான், சீனில் இருக்கக்கூடிய ஒரு பிக் வரும். அது சம்மந்தப்பட்ட மெமரிஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிக்சர், த கிளைமேக்ஸ் சீன். ஸோ ஷூட் பண்ணும்போது இருந்த ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் ஏதாவது எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா?
அது சொல்லலாமா அது? ஆக்சுவலி இல்லை, அது ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு. இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டு திரும்ப ரொம்ப செலவு பண்ண, ரொம்ப ஜாஸ்தி செலவு பண்ண ஷாட் வந்து ஆக்சுவலி லைவில் தான் ஷூட் பண்ணோம். லைவ் லொக்கேஷன்ஸ் தான் படம் நிறைய இடத்துல பண்ணோம். ஸோ இது ஷூட் பண்ணும்போது இது திரும்ப தான் ஷூட் பண்ணுறோம். வேற ஒரு சில காரணங்களுக்காக ரீஷூட் பண்ணுறோம் அந்த சீனை. முன்னாடி முதல் நாள் அந்த ரோட்டில் ஷூட் பண்ணது சில விஷயங்களில் பெர்மிஷன்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அடுத்த நாள் பண்ணும்போது. ஸோ போலீஸ்லாம் ஒரு 2-3 ஹார்ஸில் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கே 2 கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ஷூட் நடந்தால் ஆப்வியஸ்லி பப்ளிக்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும், தப்பு சொல்ல. பட் அதனால் ப்ரொடியூசர் அன்றைக்கி காலைல தான் எங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அந்த அது வடிவேல் சார் ஃப்ரெண்ட்ஸில் சொல்ல மாதிரி இதாம்பல பேலஸு பார்த்து பத்திரமா பண்ணுங்கடான்னு ப்ரொடியூசர் அன்றைக்கி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நான் பத்திரமா முடிச்சிடறேன் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கேரவான்லேருந்து ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கிறோம். யூ போடும்போது அந்த ரிக்கு வந்து நின்றுட்டு இருந்த ஒரு காரில் அடித்து கார் நெளிஞ்சிருச்சு. ஆட்டோ, ஐ திங்க் ஸோ ஆட்டோ ப்ரொடியூசர் காரில் எங்கேயும் ரோட்டில் அப்படியே டீமாக ஓடியாந்தாங்க, ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம். ஸோ இது பார்க்கும்போது இங்கே எல்லாருக்கும் அதுதான் என்ன போகிறது. அப்போ ப்ரொடியூசர் என்ன ஒரு பார்வை பார்த்தாரு. நான் என்ன காலையில் என்ன சொன்னேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாஃப்டாக முடிச்சுட்டு வந்துடுறேன்னு. இந்த ஆட்டோவை பார்த்துட்டு எங்களை எல்லாரையும் திரும்பி பார்த்தாரு. ஸோ இதுதான் எங்களுக்கு இழப்பு வந்தது. அவுட் ஆஃப் மூவி ஒரு சூப்பரான சீன் நடந்திருக்கு. ஓகே டன். ஸோ இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் எங்கள் 2 பேருக்கு சம காமெடி. என்னன்னா இவங்க வந்து அந்த ஆட்டோவில் ரிக்கை கட்டி அமுச்சிருவாங்க. ஒரே கிளிசரின் பாட்டில் தான் இருக்கும். 2 பேரும் அழணுமா, ரோல் பிள்ளை கிளிசரின் 2 பேரும் அடிச்சுப்போம். எனக்கு இல்லை வரல கண்ணில் தண்ணி வரல அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பயங்கர ஃபன்னியாக இருக்கும். ஏன்னா எங்களை ரிக்கு கட்டி அமுச்சிருவாங்க. நாங்கள் ஒரு 4 டேக் முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லுவார். அதனால எங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கிளிசரின் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பாட்டில் வாங்க. ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் ஜாலியாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிக்சர். ஜஸ்ட் த நேம் மோகன் வில் அட்ராக்ட் மெனி கேர்ள்ஸ். மோகன்ற பேருக்கே 1000 பொண்ணுங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து அவர் சொன்னால் சரியா இருக்கு. ஏன்னா எழுதினது அவர் தான். சார் நீங்கள் இந்த சீன் எடுக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு எடுத்தோம். அதாவது இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தான் ஃபீல் குட் ஃபிலிம், எங்களுக்கு இல்லை. we never felt good. இல்லை என்னென்னா மோஸ்ட்லி டபுள் கால் ஷீட் ட்ரிபிள் கால் ஷீட்டாக ஒரு 32-35 டேஸில் முடிக்கணுன்றது எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு காரணம். இந்த சீனோட இன்ஸ்பிரேஷன் எங்கள் வீட்டில் நடந்தது தான். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் குடிச்சிட்டு மாட்டிக்கிட்டாரு. அங்கே நடந்த ஒரு கலாட்டாவில் இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். தென் மோகன் நேம் வாஸ், அதை எழுதும்போது ஏன் மோகன் பேர் வச்சதுன்னா அம்மா கேரக்டர் அவங்களோட காலேஜ் பருவத்தில் கண்டிப்பாக அந்த டைமில் மைக் மோகன் கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஃபேவரட் ஆக்டராக இருந்திருப்பாங்க எல்லாருக்கும். ஸோ அப்படி தான் யோசித்து இவருக்கு மோகன் பேர் வச்சது. ஸோ அதை இங்கே கனெக்ட் பண்ணலாம். நம்ம அம்மானால நம்ம வெளியில் நம்ம என்ன தான் மொக்கவங்களும் நம்ம அம்மாவுக்கு நம்ம ஹீரோ தானே. ஸோ அவனை எப்படி தேர்த்துறதுனா மோகன்ற பேருக்கு 1000 பொண்ணு கிடைப்பாங்க, அழாதரா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் எழுதுனது தான் அந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பிக்சர். இது வந்து ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ற சீன் இவ்வளோ ஒரு ஐகானிக் சீன் வந்து நாங்கள் ஆக்சுவலி பார்த்ததே இல்லை. ஸோ இந்த சீனை பற்றி ஃபஸ்ட்டு எனக்கு இவர் கதை சொல்லும்போது இந்த ரொமான்டிக் ஸ்க்ரீன் பிளேஸ்லலாம் மீட் கியூட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சந்திச்சிக்கிற அந்த மொமெண்ட்டுக்கு பேர் மீட் கியூட் மூமெண்ட்டுன்னு. அது எப்போவுமே எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ரொம்ப பொயட்டிக்காக 2 பேரும் ஏதாவது ஒரு இப்போ லைக் குஷியில் வந்து விளக்கு அணையும் போது 2 பேரும் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை விண்ணை தாண்டி வருவாயில் வந்து இவங்க த்ரிஷா மேம் வந்து இப்படி வந்த உடனே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி ரொம்ப பொயட்டிக்காக தான் இது வரைக்கும் அப்படி. ஆனால் படிக்கட்டில் சருகிட்டு வந்து பேண்ட் கிழிஞ்சு போய் முதல் தடவையாக அந்த பொண்ணை பார்க்குறதுங்கிறத முதல் தடவை கேட்ட உடனே நான் சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ஃபாலோட் பை அந்த பொண்ணை செருப்பு தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரியான ஃபம்பிள்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு 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 ப்ரொட்டகனிஸ்ட் வந்து அந்த பொண்ணை வந்து காதல் அப்படி விழ வைக்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பாரு அப்படின்னா அவங்க அதுக்கு, ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி பண்ண வரல, ஓகே வக்கு இல்லை. அதனால் எல்லாம் ஃபம்பிள் எல்லாம் பண்ணி தலையை சொரிஞ்சிருக்குமா. ஆனால் அந்த பொண்ணு அதையும் ரசிக்கிறாச்சா. நம்மளுடைய அவனுக்கு சரியாக இது எதுவுமே கை வரலனாலுமே ஆனால் இவன் என் மேலே வச்சுருக்க காதல் உண்மைங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து இந்த ஒரு சீனுக்குள்ளே ஆக்சுவலாக அடக்கம் தான். என்னென்னா இனி உங்கள் காதல் வந்து இவ்வளோ கோக்குமாக்காக தான் போகுதுங்கிறத இந்த முதல் சீன்லேருந்தே ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த சீன் எடுக்கும்போது அனு என்கிற மீதா ரகுநாத் நீங்கள் வந்து ஆக்சுவலி ரொம்ப படத்தில் சைலண்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர், பட் ரியலாக ஃபன் லவிங் பர்சன் டாக்கட்டிவ்ல. ஸோ இந்த ஒரு ஹியூமரஸான ஒரு சீன் எடுக்கும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்க? இல்லை ஆக்சுவலி அதில் தான் வந்து இப்போது நான் இவ்வளோ பேசுகிறேன், ஆக்சுவலி படம் முடிச்சு தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். செட்டில் எல்லாருமே ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப பாவம், அவளை பாதுகாத்துக்கணும் போலன்னு தான் இருப்பேன். ஏன்னா இப்போ இவருக்கு நான் அந்த எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அதே மாதிரி நான் வெளியே நிறைய பேசிட்டு டக்குன்னு மாறணுன்னா என் மைண்டில் எப்படின்னா கொஞ்சம் அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பே வேணான்னு நான் ஃபுல் டியூரேஷன் ஆஃப் த ஷூட் நான் வந்து அவ்வளோ பேசவே இல்லை. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்னை இப்போ பர்சனலாக தெரிஞ்சதுனால தே நோ ஐ டாக் அ லாட். அங்கே எல்லாருமே இந்த பொண்ணு நிஜமாலுமே இப்படி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சது எல்லா சீன்ஸுமே. ஏன்னா அப்படியே கட்டுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருப்பேன், ஐ மீன் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமே நான் அப்படி தான் இருப்பேன். அதனால இட் வாஸ் ஜாலியாக தான் போச்சு. படத்தில் வந்து உங்களோட பர்டிகுலர் ஒரு சீன் வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு எமோஷனல் சீன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு. அந்த சோகத்தை வந்து மறைச்சிக்கிட்டு தனியாக வந்து அப்படி பயங்கரமாக அழுவீங்க. அந்த இடத்துல நிறைய பேருக்கோட கண்களையுமே வந்து தண்ணி வந்தது. அந்த ஒரு சீன் எமோஷனலாக கனெக்டான ஒரு விஷயம். ஸோ அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து பண்ண முடிஞ்சது? ஏதாவது சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருந்ததா? இல்லை, அந்த சீன் ஆக்சுவலாக பிளான் பண்ண எந்த நாள்லுமே நாங்கள் பண்ணலை. நான் வேறு ஒரு ஷூட்டில் இருந்து திரும்ப வந்து அந்த சீனை பண்ணும்போது எனக்கு அதுக்குள்ளே அது அந்த கேரக்டராகவே எடுத்து அவ்வளோ டீப்பாக போய் பண்ணணுமானா இல்லை, எனக்கு சும்மா எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த சீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீன். ஏன்னா எனக்கு விநாயக் வந்து சொல்லிகிட்டே இருந்தார், இது படத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன், ப்ளஸ் இது ஒரே ஒரு டேக் தான் நான் எடுப்பேன், அந்த டேக் தான் நான் படத்தில் வைக்க போகிறேன், ஸோ இட்ஸ் யுவர் ப்ளே, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு வந்து விநாயக் கொடுத்த ஒரு சப்போர்ட் தான். ப்ளஸ் ஒரு 3 தடவை அந்த சீன் நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இன்றைக்கி பண்ண வேணாம், நாளைக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ப்ளஸ் லாஸ்ட்டாக வரும்போது அன்றைக்கி பண்ணியே ஆகணும். அன்றைக்கி வந்து எனக்கு சுற்றி இருந்த எல்லாருமே தான். ஏன்னா அன்றைக்கி அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருப்பாங்க. அது ஒரு சிங்கிள் டேக்குன்றதால யாராவது ஒருத்தவங்க அதை சொதப்பிட்டா கூட அது மறுபடியும் போகணும். அன்றைக்கி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணதால தான் அந்த சீன் அப்படி பண்ண முடியுது. ப்ளஸ் என்னெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ அவுட் ஆகுது மாமாலாம், நான் வந்து நீ இப்போது கொஞ்ச நேரம் பேசாமல் அப்படியே கொஞ்சம் போவோம். ப்ளஸ் ஒரு சீனை பண்ணும்போது அதை நம்ம கொஞ்சம் உருவகப்படுத்திப்போம் இல்லையா, இவங்க கொடுக்குற ஒரு இன்புட்ஸும் சரி, நம்மளாம் ஒன்று யோசிச்சு பார்ப்போம். அண்ட் அந்த சீன் எனக்கு ரொம்ப முக்கியமான சீன். எனக்கு என்னுடைய இத்தனை வருஷம் சினிமாவுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிற ஒரு சீன் எனக்குள்ளே ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே சேர்ந்து வந்தது தான் அந்த ஒரு சீன். எஸ், ஓகே, சூப்பர். தட் சீன் வாஸ் ஸோ இன்க்ரெடிபிள், செமையாக இருந்தது, எல்லாத்துக்குமே ரீச் ஆன ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்தடுத்த சீன்கள் நிறைய படங்கள் நீங்கள் நடிக்கணும்னு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கூட வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதும் அவங்க உங்களை பாராட்டுறதும் இங்கே கூட வந்து ஒருத்தங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்படி கண்கள்லேயே வந்திருக்கு. க்ளோஸ் கேமரா வச்சு நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பற்றி என்ன யாரோ பண்ணியான விஷயம் வரும் போல. மணி எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்தே தெரியும். ஆளாளுக்கு ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருக்க ஒரு நேரம். அப்போ வந்து மணியோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் எண்ணினிய பெண்ணிலாவேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதை பார்த்துட்டு நாங்கள் அப்போ வந்து ஃப்ரேமில் போய் நின்றுட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு டைமில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்துட்டு நான் போய் இவர்கிட்ட நான் தான் போய் ஃப்ரெண்டானேன், பிரதர் நான் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது, வாழ்த்துக்கள் பிரதர். நான் அப்படி அந்த டைம்லேருந்து ஆரம்பித்து அதிகமாக மீட் பண்ணது கிடையாது, அதிகமாக பேசினது கிடையாது. எப்போயாவது ஃபோன் பண்ணி மட்டும் அப்போ பேசிப்போம். அது நாளாக கொஞ்சம் சர்க்கிள் கொஞ்சம் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்க இடங்களில் அப்பப்போ எங்கேயாவது பார்க்குறது, எங்கேயாவது டீ கடையில் மீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நண்பர்களாக கொஞ்சம் 2 பேரும் சேம் ஏரியா வேறு, ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டார், நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஸோ அப்படி ஆரம்பித்தது. என் மேலே ரொம்ப அக்கறை அவருக்கு அதிகம், அவர் மேலே அக்கறை எனக்கு வரும். எங்கள் 2 பேருக்குமே வந்து அடுத்ததுக்கு போகணும். ஏன்னா நிறைய அது அகைன் நான் அவமானம் சொல்ல மாட்டேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா. அதை தாண்டும் போது நீயும் தாண்டிட்டியா, நீ ஏன் இன்னும் வரல அப்படின்னு மாற்றி ஒவ்வொருத்தராக ஒன்று பண்ணிக்கிட்டது தான். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணது வந்து மணிகண்டன். டைரக்டர் சார், இது வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு குரட்டை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அப்படி ஒரு கதை ஒரு பில் பண்ணி பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்படி சார்? குரட்டை பொதுவான விஷயந்தான். எங்கள் அண்ணன் பயங்கரமாக குரட்டை விடுவார். ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இது. அதோட ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே சொல்லலாம், நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு டெத்துக்கு போயிருந்தோம். எங்கள் அண்ணன் ஹாலில் தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் முழிச்சிருக்கும் போது எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருந்தது. தூங்கும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள பின்னாடி காசிப்ஸ் பண்ண விதம், ட்ரோல் பண்ண விதம் பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. அந்த குரட்டை என்றைக்காவது ஒரு இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். அது குட் நைட்டாக மாறும்னு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இந்த லைன் வந்து இவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்களா? இந்த ஒரு படம் செலிப்ரேஷன் அதை பற்றி நாங்கள் யாரும் ரிசல்ட்டை பற்றி நினைக்கல. ஒரு நல்ல படம் பண்ணுங்கிற ஐடியா எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அது கதையாக ஹானஸ்ட்டாக அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எழுதணும். அதை அண்ணன் தான் ப்ரொடியூஸ் பண்ண யுவராஜ் அண்ணன் வந்திருக்காங்க. மணி என்ன, ரமேஷ் அண்ணன், மீதா மேம் எல்லாரும் அதை நம்பினாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும், நல்ல படம் கொடுத்தா ப்ரெஸ்ஸும் சரி மக்களும் சரி இன்றைக்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனாக மாறும்போது அதை உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும், பீப்புளுக்கு தான் தேங்க் பண்ணணும்.
ஓகே, ஸோ பேசும்போது சொன்னீங்க பிரதர் கிட்ட இருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி அடுத்து நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக என்னென்ன வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு படமும் வந்து நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்கு. ஸோ என்ன லைனில் அடுத்த படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஒன்லைன் கேட்குறீங்களா? ஒன்லைன் இந்த குருட்டை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட். இல்லை, அது ஒன்லைன் சொல்ல முடியாது. பட் அதுவும் என் வாழ்க்கையில் பார்த்த ஒரு விஷயம் தான். குட் நைட்டுக்கு முன்னாடி எழுதின கதை, அதை தான் நான் இப்போது அடுத்து திரும்ப ரீரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த பதிலில் எங்களுக்கு இன்னும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பர்சன், தூக்கம் கூட இல்லாமல் உழைச்ச ஒரு பர்சன் அப்படின்னா யார்? எல்லாருமே கஷ்டப்பட்டு தான். பட் ஆனால் நான் இவரை பற்றி மட்டும் மென்ஷன் பண்ண சொல்கிறேன். இந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணதான். நான் 2 பேரை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா ஜென்ரலாகவே யாருக்குமே வந்து இப்படி ஒரு புது டீமை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது வந்து ஏகப்பட்ட டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வரும், ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, உங்கள் நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும் வெளியிலேருந்து. பட் அது எதையுமே பொருட்படுத்தாமல் ஒர்க் பண்ண எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட்டு. 2வது இந்த படத்தினுடைய எடிட்டர். இந்த ஆள் எடிட்டரே கிடையாது ஆக்சுவலாக, அப்படின்னு சொல்லல, எடிட்டர் தான். பட்டு படத்தை நான் பேசினா இன்னும் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரை பற்றி நிறைய பேரை பற்றி பேசணும். யுவராஜ் அண்ணன் தான் என்னோட அண்ணன், ப்ரொடியூசர் ஆஃப் குட் நைட் வந்து என்னோட அண்ணன். நிறைய இடங்கள்ல இந்த படம் நான் மறுபடியும் அது எங்கே போனாலும் இன்னும் 100 மேடானாலும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன், 10 படம் 20 படம் பண்ணாலும். ஏன்னா அந்த கதையில் நான் சொல்லாத இடங்களே இல்லை. வெவ்வேறு காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க. 2.5 வருஷம் தேடிட்டு இருந்தோம். அண்ணனே ஒரு கட்டத்தில் வந்து வேறு யாராச்சும் கூட பண்ணுங்க பிரதர்ன்ற மாதிரி கூட சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப டவுன் ஆகி நமக்கு லைஃப்பில் வந்து நடக்கலைன்னு சொல்லும்போது அண்ணன் அது ஒரே ஒரு வார்த்தை, நான் இன்னும் நிறையா இடம் சொல்லுவேன், கடன் வாங்கியாவது நான் அந்த படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிச்சு. நான் சும்மா கலாய்க்கதரான்னு சொல்லிட்டு போனேன். மறுநாள் ஃபோன் பண்ணி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா, நம்ம ப்ரொடியூசர் ஆரம்பிக்கலாம். ஒரு டிசைனர், ஒரு பப்ளிசிட்டி டிசைனர், அந்த டைமில் தான் பீக் ஆகிட்டு இருந்தார். அவர் பண்ண எல்லா வேலையும் நிறுத்திட்டு ஊரில் இருக்க, ஆக்சுவலி ஒரு விஷயம் எனக்கு படம் முடித்து சக்ஸஸ் ஆனபோது தான் ஒரு விஷயத்த சொன்னார், ஊரில் இருக்க லேண்டை வச்சுட்டார் அப்படின்ட்டு. எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா ப்ரெஷர் ஆகிடுவேன்ட்டு லேண்டை வச்சு தான் பணம் ரெடி பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லாம் வந்து தான் பண்ணாங்க. ஸோ அவர் ஸ்டேஜுக்கு நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அண்ணா வாங்க ஸ்டேஜுக்கு. அடுத்து எடிட்டருங்கிறத தாண்டி என்னோட ஃப்ரெண்டு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் அசிஸ்டண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது அவன் அசிஸ்டன்ட் எடிட்டர். ஒரு நாள் நம்ம எல்லாருமே அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டீ கடையில் பேசும்போது நம்ம பேசல, மச்சான் நான் டேரக்டரானா நீ தான் கேமராமேன், மச்சான் நான் டேரக்டரானா நீ தான் ஹீரோன்னு நம்ம பேசுவோம். கனவுகள் மட்டுமே ஒரு வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட பேசுவோம். அது படம் பண்ணும்போது நடந்தது. அகெயின் அதுக்கு முதல்ல அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லேன். நான் கேட்ட எல்லாருமே புதுசு இந்த படத்தில், அவனுக்கும் ஃபஸ்ட்டு படம். ஆனால் இப்போன்னு இல்லை, நான் பண்ணுற கடைசி படம் வரைக்கும் என் கூட டே 1லேருந்து படம் ரிலீஸ் வரைக்கும் என் கூட தான் இருப்பான்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் பரத் அவனே ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். அண்டு இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நான் சொல்ல மாட்டேன், அவன் வந்திருக்கான். அவர் டேரக்டர் அடுத்து படம் பண்ண போகிறாரு. எங்கள் எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படத்துக்காக அவன் பண்ண வேலையை விட்டுட்டு வந்து இந்த படத்தை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக உட்காந்து, ஏன்னா பட்ஜெட்டில் தான் பண்ணணுங்கும் போது டே நைட் கூட இருந்து ஒர்க் பண்ண அவனையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். ஸோ இந்த படத்தில் மணியன்லேருந்து ஆரம்பித்து மீதா மேம், ரமேஷன் ஆரம்பித்து நான் எடிட்ரு இபி எல்லாருமே தூக்கம் இல்லாமல், பேர் மட்டும் தான் குட் நைட்டு, பட் யாருக்கும் நல்ல நைட்டில். பட் எல்லாருக்கும் ஒரே ஒரு இன்டென்ஷன் என்னென்னா நல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ரொம்ப பர்சனலாக இங்கே எல்லாருக்கும் இருந்தது என்னென்னா, மணியன் ஆக்சுவலி நான் அதை சொல்லிடுறேன், அவர் திட்டுவார் எப்போ சொன்னாலும், நான் மணியனோட மிகப்பெரிய ஃபேன் நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ சொல்லலாம், ஃபேன் பாய்னே சொல்லலாம், தப்பே கிடையாது, ஏன் தப்பு இல்லை. ஸோ அவர் ஒரு 13 வருஷம் அவ்வளோ ஒர்க் இருக்குது, ஜெய்பி முடிச்சுட்டு வராரு. எந்த நம்பிக்கையில் இங்கே ஓகே பண்ணாருலாம் தெரியுது, எல்லாருமே புதுசு. அவர் கிட்டத்தட்ட அவருடைய அவ்வளோ உழைச்சிருந்த எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை நம்பி அவர் கொடுத்தாரு. அவர் அந்த படத்துக்கு ஃபுல் எஃபர்ட்டும் அவரும் கூட இருந்தார். ஸோ இந்த படம் எல்லாரையும் தாண்டி எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் நெகட்டிவாக ஆகிடக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப பயந்தது. ஏன்னா இப்போ எங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்கள் திரும்ப மலைப்படி அசிஸ்டண்ட்டாக போயிடுவோம், இதாகிடுவோம். பட் அவர் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு 13 வருஷம் கழிச்சு அதை நம்பும்போது அந்த நம்பிக்கைக்கு தான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் நாங்கள் என்டையர் டீம்மே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் அதை ஷேர் பண்ண நினச்சேன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. எஸ், ஸோ பேசும்போது சொன்னீங்க படம் பேர் தான் குட் நைட், பட் நாங்கள் யாருமே தூக்கமே இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், பாப்பி மேட்ரஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட். தூக்கமே இல்லாமல் உழைத்த அந்த 2 ஜீவன்கள் யாருன்னு சூஸ் பண்ணி நீங்களே அவங்களுக்கு வந்து இந்த பில்லோவை கொடுத்து நல்லபடியாக படுத்து தூங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயுமே பரத்துக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா லவ்வர் படமும் அவன் தான் இப்பயும் தூக்கம் இல்லாமல் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான். ஃபங்க்ஷனுக்கு வரும்போதுமே புலம்பிகிட்டே தான் நான் கடைசி வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்டா, செத்துக்கிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு இதை கொடுக்குறேன். இன்னொன்று வந்து அகெயின்
இப்போ தூக்கமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற மணியண்ணனுக்கு, ஏன்னா இப்போ கொடுத்தேன்னு வச்சுக்கலாம் போட்டு திட்டுவாப்புல, உங்கள் அண்ணனுக்கு தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 10 டேஸாக அண்ணனோட எஃபோர்ட் நாங்களாம் பார்க்குறோம். அண்ட் லவ்வர் நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கு தமிழ் டப்பிங் முடிச்சுட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து பண்ணிருக்காங்க. இப்பயுமே ஃப்ளைட்லேருந்து இறங்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரெடி ஆகிட்டு அண்ணன் வந்தாங்க. ஸோ அண்ணனுக்கு நான் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மேலே இன்னும் அஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இன்னொரு பாப்பி மேட்ரஸும் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு அதே தான் இப்போ இல்லை அதே தான் இப்போ ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். லவ்வர் பொறுத்த ஒரு ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ணன் தான், அண்ட் ஒரு ஃப்ரெண்ட் மகேஷ் வரல. ஸோ இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு படம் குட் நைட்டு சரி இந்த படம் சரி டே 1லேருந்து எல்லா லைக் அவருக்கு சுத்தமாக தூக்கம் இருக்காது, எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கூட இருந்து அவரும் இப்போ ஹைதராபாத்லேருந்து அப்படியே வராரு. அடுத்து இப்போ முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த படத்து வேலையை ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அடுத்தும் அவருக்கு தூக்கம் கிடையாது, அதனால் அதை எப்பயும் கண்டிப்பாக பார்ப்பேன். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து பர்ஃபெக்டான கிஃப்ட்டை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கிஃப்ட்ஸையும் வாரி குவிச்ச குட் நைட் படத்தோட டீமுக்காக மீண்டும் ஒரு முறை பெரிய பெரிய கைத்தறல் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடே, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன், இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட், உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும். Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A2B Veg Restaurant. Powered by JNN Institutions Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள்.